இடத்துல எந்த ரொமான்டிக் சாங் செலக்ட் பண்ணி இவங்க எந்த அளவுக்கு ரொமான்டிக் ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். வேற யாருங்க? நம்ம பூஷன் அண்ட் ரம்யா. காதல் எல்லார் மனசுலயும் இருக்கு. All we need to do is just feel it. இன்னைக்காவது என் காதல் அவகிட்ட சொல்லணும். முத்துமழே முத்துமழே மண்ணை தொடும் முன் மறைந்தது என்ன? வெள்ளிமழே வெள்ளிமழே துள்ளி வந்து தொலைந்தது என்ன? காவணி மின்னல் சிதறி அடிக்க மன்மத எடிகள் மனதில் இடிக்க இளமை வயலில் காதல் முளைக்க மறுமுறை மறுமுறை ஒருமுறை வருவாயா? நீ வரும்போது நான் மறைவேனா? என் காதல சொன்னா அவ ஒத்துக்குவானா? மண்ணிலே மண்ணிலே வந்து உடையுது வானம். மழையிலே கரையுதே ரெண்டு மனங்களின் தூரம். காதில் கேட்கும் இடியோசை காதல் நெஞ்சின் பரிபாஷை. மழை போல உறவாடு மனதில் என்ன பேராசை. நீரில் எழுதும் காதல் அழியும் மழை நீரே எழுதிடும் காதல் அழியாது. கனவா? ஷைலு, உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். உடனே ஒத்துக்க வேணாம், கொஞ்ச நேரம் விளையாடி பார்ப்போம். Shailaja, Shailaja, oh Shailu, Shailu, I love you, Shailaja, Shailaja, Shailu. கோயில் மணி
கண்கள் தான் ஏங்காதே இது காதல்தான் பிடித்த நிலா பிடிக்கவில்லை பிடிக்கிறது முகம்தான் குமிசை இன்றுவில்லை இன்கிறது உன் பேர்தான் எழுதி வைத்த சித்திரம் எந்த நெஞ்சில் பத்திரம் பத்திரம் கோயில் மணி நான் கேட்டேன் உன் பேர் என் பெயரில் சேர்ந்தது போல் ஒலி கேட்டேன் பூஷன் அண்ட் ரம்யா சூப்பர் சாங் செலக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சுன்னு எனக்கு தோணுது. அண்ட் ரொம்ப கியூட்டான ஒரு நல்ல கெமிஸ்ட்ரியோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. கிக்கி உங்களுக்கு என்ன பார்த்ததுக்கே தோணுது? ஒரு ரியல் கப்பிள் மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு கியூட்டா இருந்தது. உங்களோட அந்த கியூட்டான கெமிஸ்ட்ரியோட இருந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த கெமிஸ்ட்ரிக்கு உங்க மேட்ச் எப்படி நம்ம சொல்றது முக்கியம் இல்ல, நம்ம ஜட்ஜஸ் சொல்றது தான் முக்கியம். So let's start off with Kushbu ma'am. Bhushan and Ramya. Bhushan and Ramya very well taken. எனக்கு ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் கான்செப்ட் பிடிச்சிருந்தது. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி வந்த உடனே மழை சொன்ன உடனே தண்ணி கொட்டுது, பனி சொன்ன உடனே அங்கே வந்து பனி மாதிரி வந்தது. சின்ன சின்ன விஷயங்கள் கொரியோகிராஃப் பண்ண விஷயங்கள் ரொம்ப அழகாக சந்துரு பண்ணியிருக்காரு. உங்கள் ரெண்டு பேருடைய ரொமான்ஸ் அது அவ்வளோ நல்லா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து எடுத்த சாங். ஏன்னா எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கீங்க, எபிசோடுக்கு எபிசோடு எப்படி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கீங்கன்னு பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அண்ட் பூஷன் நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஐ திங்க் எவ்ரி திங் வெண்ட் ஆன் வெல். பட் சம்வேர் எனக்கு வந்து அந்த அந்த வாவ் ஃபேக்டர் சொல்லுவோம்ல, அது எங்கேயோ மிஸ்ஸிங் இருக்கு. அது என்ன தெரியல எனக்கு. அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடும்போது அப்பப்போ அந்த ஒற்றுமை தெரியுது, அப்பப்போ ஏதோ விலகி போன மாதிரி ஒரு சின்ன எஃபெக்ட். அந்த கிளாரிட்டி கொஞ்சம் இன்னும் இருந்தால் பெட்டராக இருக்கும். அதான் சொன்னேன், உங்களுடைய இன்புட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ஆனால் ரம்யா பூஷன் இதுக்கு மேலேயும் நல்லா பண்ண முடியும் எனக்கு தெரியும். டெஃபினெட்லி போத் ஆஃப் யூ ஹவ் டன் வெரி வெல். அப்பப்போ கெமிஸ்ட்ரி இருந்துச்சு, அப்பப்போ காலையில டிஃபனுக்கு பொங்கலுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்ட மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. பிரசாந்த் சார் நீங்க சொல்லுங்க. ரம்யா பூஷன் வெரி நைஸ் ஜாப், நல்லா இருந்தது. ஓகேங்களா, ஹார்ட் ஒர்க் இருந்தது. குஷோர் மேடம் நீங்கள் சொன்னீங்க, அதாவது என்னன்னா அந்த வாவ் ஃபேக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு, அது என்ன வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இட்ஸ் ஜஸ்ட் தட் அவங்க டான்ஸ் ஆடினாங்க. எஸ்பெஷலி ரம்யா வந்து நீங்கள் கேமரா பார்த்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க. ஓகேங்க, திஸ் இஸ் நாட் அ லுக்கிங் அட் த கேமரா. அது மேட்ரு என்னென்னா ஆடும்போது பக்கத்தில் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பையன், இவ்வளோ அருமையான பையன் இருக்கான், அவனை பார்த்து டான்ஸ் ஆடணும், ரொமான்ஸ் அவங்ககிட்ட சொல்லணும். வாட் ஹேப்பன் மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ லுக்கிங் அட் த கேமரா, லுக்கிங் ஸ்ட்ரெயிட் அஹெட். ஸோ எங்களுக்கு என்னென்னா இட்ஸ் லைக் ஒன் மோர் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான். தட் வாஸ் த ஒன்லி திங். அந்த வாவ் ஃபேக்டர் மிஸ் ஆகுன காரணம் வந்து அதுதான். சந்துரு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிரில்லியன்ட் ஜாப், ரொம்ப நல்லா பண்ணீங்க உங்கள் கொரியோகிராஃபி. அண்ட் செட்டை ஒழுங்காக யூஸ் பண்ணீங்க, ஃபுல் செட்டை யூஸ் பண்ணீங்க. யூ ட்ரை டு லெவல் பெஸ்ட் யூஸ் அ செட். லைட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே சிங்க்ல வந்தது. இந்த ஒன் மோர் கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக என்ன இருந்திருக்கலாம்னா, இப்போ நீங்கள் வந்து டான்ஸ் ஆடினீங்க ஃபர்ஸ்ட், உங்களோட ஓப்பனிங் இருந்தது. ஆனதும் அது வந்து என்ன பொறுத்துக்கு எப்படின்னா, ஓகே நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணது ஃப்ரீஸ் ஆகிட்டீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பொசிஷன் எடுத்துட்டீங்க, போஸ் எடுத்தீங்க. நீங்கள் பாட்டு ஆக்டிவிட்டி எடுத்தோடனே அப்போ அவங்க வந்து ஷீ ஸ்டார்டட் டாக்கிங், என்ன லவ் பண்ண மாட்டார், அது ஒன்று உண்மையான. அப்படின்னா ஷீ கம்ஸ் ஃபார்வர்ட். ஸோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இருந்து அவங்கள வந்து டேக் ஆஃப் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் தட் would be much better. தென் அங்கேருந்து ரிலீஸ் ஆகுது நல்லா இருந்திருக்கும். அந்த ஆக்டிவிட்டி கண்டினியூ அப்போ பொண்ணை பார்த்து ஓ இங்கே இருக்கிய நீ. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு கன்யூட்டி ஃப்ளோ நல்லா இருக்கும். நான் இட்ஸ் அப் டு மீ, ஐ திங்க் தட்ஸ் வாட் இட் would have been better. ஸோ குஷ் சொன்ன நானும் அதான் ஃபீல் பண்ணுறேன். அந்த வாவ் ஃபேக்டர் இஸ் லிட்டில் பிட் மிஸ்ஸிங். பட் அதை தவிர்த்து இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ஓகே, சோ ரெண்டு ஜட்ஜஸ்மே அந்த வாவ் ஃபேக்டர் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம கொரியோகிராஃபர் கலா மாஸ்டர் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். First of all, song selection extraordinary. இந்த வீட்டுக்கு ஏற்ற சாங் செலக்ஷன். உங்களுடைய கெமிஸ்ட்ரி இஸ் ரியலி சூப்பர். ஓவரா கிடையாது, கம்மியாகவும் கிடையாது. நேச்சுரல் ஒரு இப்போ நம்ம சொல்லுவோம் ஒரு படத்தில் அப்பா ஓவர் ஆக்ட் பண்ணியிருக்கான் பாருன்னு சொல்லுவான். ஒருத்தவங்க வந்து ஒரு அவார்ட் படம் எல்லாம் பார்க்கும்போதும் என்ன இருக்கோ அதுதான் நடிப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க.
2-3 இடத்துல மட்டும்தான் ரம்யா கேமரா பார்த்தேன். பட் அதர்வைஸ் பட் இன்னைக்கு நல்லா பண்ணது வந்து பூஷன். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த வீட்டுக்கு ஏத்த சாங் செலெக்ஷன்ஸ், கொரியோகிராஃபி நல்லா இருந்தது. வாவ் சொல்லாத அந்த சின்ன சின்ன அந்த ஒரு லைட் கான்செப்டை கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். குட் லக். ஓகே, சோ பூஷன் அண்ட் ரம்யா நல்ல கமெண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. பட் ஏதோ ஒரு குறை இருக்குன்னு தான் சொல்லிருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். குஷ்பு மேம், யுவர் ஸ்கோர் ஃபார் them. பூஷன் அண்ட் ரம்யா 27.5 கொடுக்கணும்னு ஆசை இருக்கு. ரம்யா, நீ வந்து எண்ட்ல வந்து ஒரு இடத்துல ஸ்டெப் கூட மிஸ் பண்ணி பார்த்துட்டு தென் யூ டுக் த ஸ்டெப். ஆனா லைட்டிங்காகவும் அந்த கான்செப்ட்காகவும் கம்ப்ளீட்லி I'll give you 28. பிரசாந்த் சார், I wanted to give you 30. ஏன்னா எல்லாமே நல்லா இருந்தது. பட் 30ல இருந்து அப்படியே கொஞ்சம் now come to 28. கலா மாஸ்டர், யுவர் ஸ்கோர். எல்லாம் சேர்ந்து ஒன்லி சாங் செலெக்ஷனுக்காக 28.5. ஓகே, சோ 28.5 வாங்கிருக்கீங்க. இன்னைக்கு உங்களோட லக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போனஸ் மார்க் கிடைக்குதா இல்லையான்றது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Can we have the lucky shower? You're really lucky. You have 8 marks. So 84.5 plus 8, 92.5. Excellent score. Alright, okay, so ரொம்ப நல்ல ஸ்கோர்ஸ் வாங்கிருக்கீங்க. அண்ட் உங்க லக்கி ஷவரும் உங்களை கைவிடல. நல்ல சாங் செலக்ட் பண்ண மாதிரி நல்ல மார்க்ஸும் கிடைச்சிருக்கு உங்க போனஸ்ல. 8 marks bonus, so 92.5 is a fantastic stay, Bhushan and Ramya.